அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வீடியோவில் சாக்லேட் கடல் பாசி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1லேருந்து 1.5 கைப்பிடி அளவு கடல் பாசி எடுத்துக்கணும். அகர் அகர்னு சொல்லுவாங்க. அதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கணும். இப்போ இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கொக்கோ பவுடரை பாலில் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக பால் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ரிச் டேஸ்ட் வேணும் அப்படின்னா, அந்த லைட்டாக கசப்பு இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ கொக்கோ பவுடரை நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து அதை அடுப்பில் வச்சு நல்லா சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது தண்ணி நல்லா சூடு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சுருந்த கடல் பாசியை அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த கடல் பாசியை இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம போட்ட கடல் பாசி ஃபுல்லாக கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இடையில இது போல் கிண்டி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது கூட ஒரு 1/2 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். நம்ம போட்ட கடல் பாசி எல்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போது கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த கொக்கோ பவுடர் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரிஜினல் சாக்லேட் மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொக்கோ பவுடர் கடல் பாசியை எப்படி செட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ட்ரேயில் ஊற்றி தான் நம்ம இதை செட் பண்ண போகிறோம். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரே, தட்டு எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்பையை இதை மாதிரி கவுத்து வச்சுட்டு அந்த ஆப்பை மேலே பொறுமையாக இந்த கடல் பாசி இதை ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு பபுள் இல்லாமல் நீட்டாக அழகாக பார்க்குறதுக்கு அழகாக நம்மளுக்கு கடல் பாசி கிடைக்கும். டைரெக்டாக ஊற்றணும் அப்படின்னா அதுலேருந்து பபுளாக வந்துடும்.
ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செட் ஆகி சாக்லேட் கடல் பாசி ரெடி ஆகிடும். நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தார் ரெசிபியாக நீங்கள் இந்த கடல் பாசியை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த சாக்லேட் கடல் பாசி ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.